எம்ஐ கேஜெட் சீரிஸ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. எம்ஐ ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அமேசான் கேஜெட் சீரிஸ் தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் சில எம்ஐ கேஜெட்ஸும் கலந்து வந்திருந்தது. பட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐல ரீசெண்டாக லான்ச் பண்ண இன்ட்ரெஸ்டான பல கேஜெட்ஸ் நம்ம கையில் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ஷவுமியோட க்ரூமிங் கிட் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த மாதிரி லான்ச் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ட்ரிம்மர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டூல் தான் இருக்கும், மல்டி டூல் நம்மளால் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா டூலுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதனால் மல்டி யூஸ் நம்மளால் வந்து பண்ண முடியும். என்னால் டூல் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு சாலிடான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. IPX7 ரேட்டிங்கோட கொடுத்துருக்கனால நீங்கள் தண்ணியிலலாம் கழுவுறீங்க அப்படின்னாலும் கூட பெரிய லெவலில் இதுக்கு பிரச்சனை வராது. அண்ட் சார்ஜ் போடுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக கேபிள் தேவையில்லை. நார்மலாக மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரியே டைப் சி போர்ட் யூஸ் பண்ணியே சார்ஜ் பண்ணிக்கலாம். சுத்தமாக சார்ஜ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வெறும் 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னாலே 12 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். அதுவே ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 90 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது கார்டு அண்ட் கார்ட்லெஸ் ரெண்டு டைப்லையும் யூஸ் பண்ண முடியும். அப்படின்றனால நீங்கள் சப்போஸ் சார்ஜ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக கேபிளை கனெக்ட் பண்ண மாதிரியே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிஜிட்டல் டிஸ்பிளேவோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பேட்டரி சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கிளியர் கட்டாக நம்மளால் வந்து வியூ பண்ணி பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பவர் பட்டன் ஜஸ்ட் ஆன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ட்ராவல் லாக்காகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். நார்மலாக பேக்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் போது தெரியாமல் வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளேயே ஓட ஆரம்பிச்சிடும். இதனால் ப்ராப்ளம் வரும். அப்படின்றனால பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் எத்தனை தாடி பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அன்லாக் பண்ணிக்க முடியும். என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்றத 1 by 1 பார்த்துடலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ட்ரிம்மர் டூல் வந்து நார்மலாக ட்ரிம் பண்ணுறது இந்த விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக எக்ஸ்ட்ரா வந்துட்டு 4 கோம்பு கொடுத்துருக்காங்க. 2 வந்து ஹேர் கிளிப்பிங் ஹேர் கட் பண்ணுறதுக்கும், 2 வந்து பியர் ட்ரிம் பண்ணுறதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. டூலோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சைடில் வந்து ரிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிங்கு வந்து 0.5 mm வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். ஒரு டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 mm வரைக்கும் போகும். இன்னொரு டூலை மாட்டினீங்கன்னா 20 mm வரைக்கும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹேர் கிளிப் பண்ணுறதுக்குமே வந்துட்டு 10 mm ஒன்றும் 20 mm ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரிசிஷன் கோம் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக அந்த லைன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். பட் நமக்கு பெரிய லெவலில் இது யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் நோஸ் அண்ட் இயரில் இருக்கக்கூடிய ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான செப்பரேட் டூல் கொடுத்துருக்காங்க. இது நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் ரொம்ப நாளாக வெறுத்த ஒரு டூலும் இப்போ இது ரொம்பவே நல்லா இருக்கிற ஒரு டூலும் பார்த்தீங்கன்னா பாடி க்ரூமிங் பிளேடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி சில ட்ரிம்மர்லாம் வந்து இதே டூலை நான் பார்த்துருக்கேன். முடியை பிடிச்சி அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை நான் யூஸே பண்ண மாட்டேன். சில டைம் ரிவ்யூவே பண்ணாமல் விட்டுருக்கேன். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் சின்னதாக பிளேடு கொடுத்துருக்காங்க. சென்டர்லேயுமே வந்து கட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சுத்தமாக முடியை பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இல்லை. ட்ரிம் பண்ணோம் அப்படின்னா செம ஸ்மூத்தாக நம்ம நார்மலாக எந்த அளவுக்கு ஷேவ் பண்ணியிருப்போமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாக ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிடுது. இந்த டூல் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிளேடோட மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃப் ஷார்ப்பனிங் அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப் பண்ணிக்கும். என்ன ஒன்று அடிக்கடி இந்த ஆயில் மட்டும் வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு தாட்டி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா க்ரூமிங் அப்படின்னு வரும்போது ஆல் இன் ஒன்னாவே இருக்கு. இதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெட்மியோட ரைட்டிங் பேட் தான் பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு பிராண்டடா இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அமேசான்ல அவைலபிள் இருந்தது. வாங்கணும் அப்படின்னா சீக்கிரமே வந்து ரிப்பேர் ஆகி போயிடும். குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி இருந்தது. பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாலிடான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. 8.5 இன்ச் ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. தனியா வந்து ஒரு எஸ் பென் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பென்னை வந்து ஹோல்டு பண்றதுக்கான ஒரு செப்பரேட்டான இடமும் வந்து கொடுத்துட்டாங்க. இதனால அந்த பென் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ரியலா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படினே சொல்லணும். நெக்ஸ்ட் பேடோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 90 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா பெருசா வெயிட் இருக்கிற மாதிரியும் இல்லை. பெண்ணை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவ் பென் அப்படின்னே சொல்லலாம். நீங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு திக்காவும், லைட்டா எழுதுனீங்கன்னா லைட்டா எழுதுற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் எரேஸ் பண்றதுக்கான சிங்கிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் டிரா பண்ணி முடிச்சிடுறீங்க, எரேஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 கிளிக்ல வந்துட்டு டோட்டலா வந்து எரேஸ் பண்ணிட முடியும். சப்போஸ் வந்து யூஸ் பண்ணது அப்படியே இருக்கணும், தெரியாமல் எரேஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா சைடில் ஒரு லாக் இருக்குது. அந்த லாக்கை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் எழுதிட்டு எரேஸ் பட்டன் அழுத்தினாலும் எரேஸ் ஆகாது. அகைன் ஆஃப் பண்ணிட்டு தான் எரேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாட்டமில் ஒரு பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரி எவ்வளோ நாள் தீர்ந்து போயிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னா ஒவ்வொரு தாட்டியும் நீங்கள் எழுதிட்டு எரேஸ் பண்ணுறதை வந்து 1 டைம்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 20,000 தாட்டி வந்துட்டு நீங்கள் எழுதி வந்து அழிச்சிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் பேட்டரியே தீர்ந்து போகும். இந்த ஒரு பேட் எம்ஐல லான்ச் பண்ணாங்கன்னு தெரிஞ்ச உடனே வாங்கிட்டேன். ரீசன் பிராண்டட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமே இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய லோக்கல் மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. பட் அதோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. சீக்கிரம் பேட்டரி தீந்துடும், சீக்கிரம் வீணாக போயிடும்.
தெரியும். நான் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கு தக்கன ஆனால் ப்ரைஸும் போட்டிருக்காங்க. 700 ப்ரைஸ் வருது. ஒரு 700 ரூபாய்க்கு குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட் டைமாக எப்படி தான் இருக்குன்னு வாங்கி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அமேசானில் இதோட ப்ரைஸ் கம்மியாக கூட இருக்குது. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு மிகப்பெரிய சூட் கேஸ் நம்ம கையில் இருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா Xiaomi தரப்புல இருந்து ஒரு புது வேக்கம் கிளீனர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் ஆல்ரெடி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்மளுமே வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதை விட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அப்கிரேடோட கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஓல்டு மாடலை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. இதில் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்ற டீடைல் மட்டும் தான் ஷார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேக்கம் கிளீனர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிறதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணக்கூடிய 2 விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார்ஸ் தான். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த சென்சார் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 12 சென்சார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்கிரேட்ல பார்த்தீங்க அப்படின்னா 19 சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்கனால எங்கனாவது போய் இடிக்குது இல்லை இந்த இடத்துல கீழே விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஈஸியாக அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேலே இருக்கக்கூடிய லேசர் டிஸ்டன்ஸ் சென்சார் தான். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா ரூம் என்ன சைஸில் இருக்குது இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடுத்து அதுவே வச்சுக்கும். இதுக்கு முன்னாடி 8 mm இருந்தது, இப்போ 10 mm நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்இடிஸ் லேசர் நேவிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால இன்னும் ப்ரிசிஷனாக இருக்கும் இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு. லாஸ்ட் டைம் செக்ஷன் பவரை பொறுத்த வரைக்கும் 2100 பாஸ்கல் இருந்தது. இப்போ அது 3000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால இன்னும் எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ரஷ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்களாம். இதனால யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்லாம் வந்துட்டு லாங்கான ஹேராக இருக்குது அப்படின்னா அந்த ப்ரஷ்லேயே வந்து சுற்றிக்கும். பட் இப்போ இருக்க மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக உள்ள டேங்க்குக்கு தள்ளிடுது. இதனால் இன்னுமே வந்து க்ளீன் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. டஸ்ட்டை கலெக்ட் பண்ணக்கூடிய பின் வந்து முன்னாடி மாதிரியே சென்டர்லேயே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்படி ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து கொட்டிக்க முடியும். நெக்ஸ்ட் மாப்பிங் அப்படின்னு வரும்போது 2 ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் டேங்க் வந்துட்டு டஸ்ட் பின் இருக்கக்கூடிய டேங்க் கூட சேர்ந்து தான் இருக்கும். இதனால் ஏதாவது லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா தண்ணி வந்து டிவைஸ்குள்ளே போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் டேங்கை வந்துட்டு இந்த பாட்டமில் இந்த ஏரியாலே வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரியான இடத்துல கொடுத்தது வந்துட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், தண்ணியை ஊற்றி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி முன்னாடியை விட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாப் போடுறது வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. க்ளீனிங் எல்லாம் நல்லா இருந்தாலும் இந்த மாப்பிங் வந்து லாஸ்ட் டைம் கொஞ்சம் ஒரு இதாக தான் இருந்தது. பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாப்பிங் வந்துட்டு முன்னாடியை விட இன்னுமே பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3200 mAh பேட்டரி இருந்தது. பட் இப்போ வந்து 5200 mAh வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக எல்லாமே கஸ்டமைஸ் தான். ஆப் மூலியமாகவே நீங்கள் ஷெடியூல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு அதுவே வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். தண்ணி இல்லை அப்படின்னா சொல்லிடும், டேங்கை க்ளீன் பண்ணும் அப்படின்னாலும் சொல்லிடும், எல்லாமே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும். குறிப்பாக லாஸ்ட் டைமை விட கொஞ்சம் அப்கிரேட் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரை மட்டும்தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனீங்க அப்படின்னா புதுசாக ஒரு மேப்பை கிரியேட் பண்ணிட்டு திருப்பி எல்லா மேப்பையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து கோட்டை போடுங்க அப்படின்ற மாதிரி தான் பண்ணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறனால எந்த ஃப்ளோரில் இருக்கீங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக குயிக்காக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அண்ட் ஃபைனலாக இந்த வேக்கம் கிளீனரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில அப்கிரேட் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓல்டு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நான் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது. இதில் கொஞ்சம் அப்கிரேட் நடந்திருக்கிறதும் நமக்கு இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் 30,000 ரூபா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஓல்டு மாடல் கூட என்னை கேட்டால் ட்ரை பண்ணலாம். இல்லை வாங்குற கொஞ்சம் அப்கிரேடாக வாங்கணும் அப்படின்னா இந்த மாடலை ட்ரை பண்ணி பாருங்க. ரோபோ வேக்கம் கிளீனர்லாம் தேவையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வயசானவங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பேச்சுலராக இருந்தீங்கனாலும் சரி, கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க தேவை அப்படின்றத. 10,000 mAh பவர் பேங்க் அப்படின்றதே இப்போ எல்லாம் சர்வ சாதாரணமாக எல்லாருமே வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 20,000 mAh பவர் பேங்க் வந்தது கொஞ்சம் பெருசாக இருக்கேன்னு தோணுச்சு. இப்போ எம்ஐ தரப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 mAh பவர் பேங்க் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 3 மாசமாக வந்து இந்த பவர் பேங்கை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். சைஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும், பார்க்க கொஞ்சம் பல்கியாக தான் இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா 640 கிராம் வந்து வெயிட் இருக்கு. லைட்டாக கொஞ்சம் வெயிட் இருக்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்புட்டை பொறுத்த வரைக்கும் டைப் சி போர்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து சார்ஜ் போடலாம். அதுவே மைக்ரோ எஸ்பி போர்ட் மூலியமாகவும் சார்ஜ் போடலாம். அந்த டைப் சி போர்ட் மூலியமாக பிடி சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய சார்ஜர் 24 வாட்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 7.5 மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதுவே நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய 18 வாட்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 10 மணி நேரம் டைம் எடுத்துக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அண்ட் மற்றபடி உங்களோட மொபைல் மற்ற டிவைஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம்.
2 யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலியமா எப்பயும் போல நீங்க கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்க முடியும். அண்ட் அது இல்லாம டைப் சி டு டைப் சி கேபிள் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது டைரக்டா டைப் சி போர்ட்லயே நீங்க கனெக்ட் பண்ணியும் சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அவுட்புட் வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 18 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்க மொபைல் 18 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கிடைக்கும். இந்த ஒரு பவர் பேங்க் கொஞ்சம் பல்கியா இருக்கனால எல்லாருக்கும் சூட்டபிளா இல்லாட்டியும் லாங் ட்ரிப்லாம் போவீங்க, அடிக்கடி என்னால சார்ஜ் போட முடியாது மறந்துடுவேன் ப்ரோன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இதை வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்க ஏரியாவில் அடிக்கடி பவர் கட் ஆகுது அப்படின்ற பட்சத்துலையும் இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கேஜெட் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜார் நிறைய ஆன்லைன்ல வரக்கூடிய புது புது ஆஃபர்ஸ்லாம் ரெகுலரா அதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேஜெட், நீங்க ரைடரா இருக்கீங்க அப்படின்னா செம போர்ட்டபிள் செம கம்ஃபர்டபுளா இருக்குன்னு கண்டிப்பா ஒன்று வாங்கி போட்டுருவீங்க. அந்த அளவுக்கு செம யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் தான். ஷவுமியோட போர்ட்ரேட் எலக்ட்ரானிக் ஏர் கம்ப்ரஸர் 1S அப்படின்ற நியூ மாடல் தான் இது. ஆல்ரெடி ஓல்டு மாடல் ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய சைஸில் கம்ப்ரஸர் இருக்கும். நம்ம கம்ப்ரஸர் எங்கே இருக்குன்னு தேடி போகணும், இல்லை மேனுவலாக அடிக்கிற மாதிரி இருக்கும். அது எதுவுமே இல்லை, போர்ட்டபிள் ஈஸியாக பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். காற்றடிக்கணும் அப்படின்னா கம்ப்ரஸர் அவ்வளோ பெருசு பண்ண வேண்டிய வேலையை இது ஈஸியாக பண்ணிடும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பார்க்கும்போது பவர் பேங்க் மாதிரி இருக்கும். என்னது இதை யூஸ் பண்ணி காற்றடிக்கலாமா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். டிசைன் வைஸ் பார்க்கும்போது செம்ம ரக்கடான டிசைனாக கொடுத்துருக்காங்க. கீழேலாம் போட்டிங்க அப்படின்னா கூட பெருசாக டேமேஜ் ஆகாத அளவில் தான் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு டியூப் ஒரு சைட்லேருந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா PS1 அப்படின்னு தான் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நார்மலாக பைசைக்கிள், நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கூட்டர் அந்த மாதிரி பைக்குலாம் யூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் காருக்கு, மூணாவது வந்து வாலிபாலுக்கு காற்று அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆட்டோமேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை மேனுவலாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த ப்ளஸ் மைனஸ் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட்டும் வந்து பண்ணிக்க முடியும். பைக்கு காற்று அடிக்கிறீங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் பைக்கில் மாட்டிக்கிட்டீங்கன்னா போதும். எவ்வளோ PSI இருக்கணும் அப்படின்றத மட்டும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த PSI ரேஞ்ச் ரீச் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃபுமே வந்து ஆயிரும். அதே காருக்கு யூஸ் பண்ணணும், வாலிபாலுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக செப்பரேட்டான பின்னுமே வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு பவுச்சுமே வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் போட்டு நீங்கள் வெளியில் போகணும்னா எடுத்துகிட்டு போய்க்க முடியும். இதை சார்ஜ் போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் சின்ன ஓப்பன் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கே வந்து சார்ஜும் வந்து போட்டுக்க முடியும். ஒன்ஸ் சார்ஜ் போட்டோம்னா எவ்வளோ தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அவங்களோட வெப்சைட்லேயே வந்து அந்த சார்ட் போட்டிருக்காங்க. அதையுமே இப்போ நான் வந்து காட்டுறேன். நார்மலாக காராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் எம்டியாக இருக்கிறதுல வந்துட்டு 2.5 டயர் வரைக்கும் காற்று அடிக்கலாம் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா. அதுவே பைக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சுத்தமாக காற்று இல்லை அப்படின்னா 8 தாட்டி வந்து நீங்கள் காற்று அடிக்கலாம் அப்படின்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நான் ட்ரை பண்ணி பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி காற்று இருந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரெகுலராக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கேஜெட்டை. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க, அதையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இன்பில்ட் பேட்டரியாக கொடுத்துருக்கனால நம்ம ஒயரை மாட்டிட்டு இருக்கணும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லாமல் செம்ம காம்பாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால ஈஸியாக வந்து வியூவும் வந்து பண்ணி பார்த்துக்க முடியுது. காம்பாக்டாக இருக்கனால பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போக முடியுது. ஒன்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த டியூபை மட்டும் ஜஸ்ட் இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் தான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஈஸியாக வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது நம்மளோட டயரில் அப்படின்றத செக் பண்ண மாட்டோம். இது இருக்கனால ரெகுலராக செக் பண்ணி அந்த ப்ரெஷரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால டயரோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். மூணாவது முக்கியமானது, சில கம்ப்ரெஷர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வாட்டர் இருக்கும், அதை க்ளீன் பண்ணாமே உங்களுக்கு காற்று பிடிக்கிறாங்க அப்படின்னும் போது உங்கள் டயருக்குள்ளே கொஞ்சம் தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.